நல்லவன் யார் கெட்டவன் யார் அப்படின்னு இந்த காலத்தில் கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். ஆனால் சில நேரங்களில் நல்லவன் யார் கெட்டவன் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சமூகம் வந்து கெட்டுப்போச்சு. ஸோ நல்ல மனிதர்களை வந்து கண்டுபிடிக்கிறது எவ்வளோ கஷ்டமோ, ஸோ அந்த நல்ல மனிதர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விலை இருக்கும். விலை இருக்குமா? கண்டிப்பாக உங்களுக்கு விலையே இருக்காது. தே ஆர் ப்ரைஸ்லெஸ் ப்ராப்பர்ட்டிஸ். உறவுகளை வந்து நீங்கள் எப்படி வளர்த்துக்கிறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன். பொதுவாகவே ஆண்களை விட பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா உறவுகளை வந்து பலப்படுத்துறதுல வந்து ரொம்ப கெட்டியான ஆட்கள். ஒரு கணவன் மனைவி இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு நீங்கள் ஒரு சொந்தக்காரரோட வீட்டுக்கு போகிறீங்க. நீங்கள் போனோன்னே சோஃபாவில் உட்காந்துக்குவீங்க. ஆனால் உங்களுடைய மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சொந்தக்காரரோட பெண்ணோட சேர்ந்து அவங்களுடைய சமையல் ரூமில் போய், அக்கா இன்றைக்கி என்ன சமையல், டீ வேண்டாங்க்கா, ஹார்லிக்ஸ் போதும், சுடு தண்ணி மட்டும் போதும் அப்படின்னு அந்த சமையல் ரூம் வரைக்கும் போய் ரீச் ஆகிறது அவங்க தான். குழந்தைகள் இருந்தால் தங்கம் படிச்சியா சாப்பிட்டியா அப்படின்னு ஒரு கண்ணத்தை அன்பாக தடவி அந்த இடத்துல ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் தான். ஸோ ஆண்களை விட பெண்களுக்கு ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணுற ஒரு ஸ்கில்லை கடவுள் நிறைய கொடுத்துருக்காரு. ஆனால் ஆண்களுக்கும் வந்து நம்ம வந்து பல இடங்களில் வெளியே போகிறோம், பிடிக்கிறோம், நிறைய கான்டாக்ட்ஸ் வந்து நம்ம வந்து டெவலப் பண்ணிக்கிறோம். சுயலாபத்துக்காக ஒரு கான்டாக்ட்ஸை நம்ம டெவலப் பண்ணோம் அப்படின்னா அந்த கான்டாக்ட் வந்து உங்களுக்கு எப்போதுமே மெட்டீரியல்ஸ் ஆகாது அப்படின்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் நம்ம ஒரு கான்டாக்ட் வச்சுட்டு இருக்கிறது அப்படிங்கிறது அது ஒரு டைப்பான பீப்புள். நான் அது தப்புன்னு சொல்ல, பட் அது ஒரு டைப்பான பீப்புள். பட் என்றைக்குமே நமக்கு நல்ல உறவுகள் வேணும் அப்படின்னு பார்க்குறப்ப அந்த உறவுகளை வந்து வளர்த்துக்கிறதுல ஆண்களுக்கு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் இருக்குது. ஸோ நல்லவங்க யார் கெட்டவங்க யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு விலை கொடுத்துடலாம் அப்படின்ட்டு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த உறவு கரெக்டான உறவாகவே இருக்காது. ஸோ விலை மதிக்க முடியாத ஒரு மனிதர் இருக்கிறாரு அப்படின்னா அது அப்பாவாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், சின்ன குழந்தையாக கூட இருக்கலாம். ஸோ அவங்க வந்து நமக்கு ஒரு சரியான உறவாக இருப்பாங்க. ஸோ இந்த உறவுகளில் முதல்லையே திருமண பந்தத்தில் வந்து சொல்லியிருக்காங்க, ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். ஸோ மோகம் 30 நாள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கணவன் மனைவி ஒருத்தர் தெரிந்து கொள்ளக்கூடியது தான் அந்த 30 நாள். ஆசை 60 நாள்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் புரிந்து கொள்ளக்கூடியது. அதில் உறவுகளும் வந்துடும். அந்த 30 நாளில் இவங்க 2 பேர் மட்டும் புரிஞ்சுக்குவாங்க. அந்த 60 நாளில் இவங்க 2 பேருனுடைய உறவுகளையும் புரிஞ்சுக்குவாங்க. பாசிட்டிவ், நெகட்டிவ், இவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு என்ன பிடிக்கும். ஸோ அது வந்து சொல்ல முடியாது. அது திருமணமானவங்களுக்கு தான் தெரியும். திருமணம் ஆக போகிற இன்றைய இளைஞர்களுக்கும் தெரிஞ்சுக்குங்க. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். இந்த 90 நாளை நீங்கள் பர்ஃபெக்டாக கடந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஸோ அதனால் விலை மதிக்க முடியாத இந்த உறவை, இந்த மக்களை எப்போதும் நீங்கள் உங்கள் பக்கத்தில் வச்சுக்கிறது என்றைக்குமே உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஸ்டோன் வால் மாதிரி. அதை பிரேக் பண்ண முயற்சி பண்ணாதீங்க. மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.